சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தலை. எதுக்கு தெரியுமா? ஒன்று, அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்தில் வெறும் பலனுக்காக நீங்கள் அப்படி நடக்கலை. இப்போ நீங்கள் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக தெரியுமா? உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரான்ல ஒரு லட்சக்கணக்கானவன், அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களால தான் அந்த டெப்த்ல இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும், அவனுக்கு சாட்சியா நிற்க முடியும். பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியா வரவனுக்கு பசியை பத்தி பேச முடியும். பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? பசியே லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அவனுக்கு சாப்பிட முடியாம டேபிள் மேல இருக்கிறவன் அவனை ஏறி பிரசங்கமா சொன்னா, இயேசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா குரல்ல மாடுலேஷன் சொல்லலாம், ஆத்துமாவில இருந்து வார்த்தை வராது. எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்குள்ளிருந்து வர வசனம் இருக்குல்ல, அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும். உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும். நீங்க என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும். அதுல பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும். அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இதை கடந்து வந்தீர்கள். அப்ப நீங்க உங்க வாழ்க்கை ஒரு தியாகம், ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீங்க கேட்கலாம், அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த பாடுபடணுமா? நீங்க கிறிஸ்துவுக்காக வேற என்ன பட போறீங்க? அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும். அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதத்தை பட்டையில் வச்சு அடிப்பார், கூறு ஆக்குவார், எல்லாம் செய்வார். அந்த ஆயுதம் அடி வாங்கும்போது சொல்லுவோம், இந்த போட்டு அடிக்கிறீங்களே, நெருப்புக்குள்ளே வைப்பாங்க, இப்படி என்ன நெருப்புக்குள்ளே வைக்கிறீங்களே, திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ளே ஊவாங்க, புஷ்ஷுன்னு சவுண்டு வரும், பார்த்துருப்பீங்க. இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்கிறீங்களே, எதுக்கு? ஆண்டவர் சொல்வார், இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்கிறேன்னு தெரியுமா? உன்னை வச்சு ஒரு 100 பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கு, அந்த ஆத்மாக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. நீ பட்ட பாடுகள் அத்தனையும் ஆத்மாக்களை மாறு. அதுதான் இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா வரும்போது உங்களை எடுத்து யூஸ் பண்றதுக்கும், நீங்க ஒரு உபத்திரவத்தை கடந்துட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்றதுக்கும் பாருங்க, மைட்டியா மகிமையா இருக்கும். உங்க மேல ஒரு அபிஷேகத்தை நீங்க விசேஷமா உணர முடியும். உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும், தைரியமா இருக்கும். ஆமா, நான் கடந்த என்னை காப்பாத்தின ஆண்டவர் உன்னையும் காப்பாத்துவார்னு உங்களால கான்பிடண்டா பேச முடியும். அதுதான் டெஸ்டிமனி. அந்த டெஸ்டிமனிக்கு தான் உன்னை இடிச்சு புளிஞ்சாரு. இடிச்சு புளியறதுக்கான காரணம் என்ன? அதுதான் காரணம். அப்ப அது இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த டெப்த்துக்குள்ள இருந்து பேச முடியாது. அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படிதான் போகணுமா? நீங்க எல்லாருமே அப்படி போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு போகணும். நீங்க எல்லாருமே ஒரே விதத்தில் போனீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு, அதுவும் வேஸ்டா போயிடும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா ரூட்லையும் போனவர். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். அப்போ இந்த எண்ணெய், இந்த விளக்கு எரியணும்னா உங்களையும் என்னையும் கொஞ்ச நாள் கர்த்தர் இடிச்சு தான் பிழிவார். ஏன் இடிச்சு பிழிஞ்சாரு? எதுக்காக பிழிஞ்சாரு? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையே இருக்காது, ரொம்ப நாள் பிள்ளை இருக்காது, அந்நாள் மாதிரி பிள்ளையே இருக்காது. அந்த பிள்ளை ஒரு நாள் கிடைக்கும் பாருங்க. அந்த இடைப்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வாங்கின சுடு சொல்லு, அவங்க கேட்டதான வார்த்தைகள், அவங்களுக்குள்ள ஏற்பட்டதான டிப்ரெஷன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு அழுகை, இது எல்லாத்துக்கும் கிடைச்சி அந்த பிள்ளை கிடைச்சிடும். இது இவங்க மறந்துடுவாங்க. ஆனா அந்த பிள்ளை இல்லாம இன்னொருத்தர் ஆள் வந்து உக்காந்தா இவங்க பேசுவாங்க பாருங்க. அவன் சொல்லுவான், எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ கம்ஃபர்டா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினதும்பா. ஏன் தெரியுமா? இது உள்ளுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை. அம்மாவே அப்பாவே இல்லாம வளர்ற ஒரு குரூப் இருக்கு பாருங்க. அவன் ஹாஸ்டல்ல வளர்ந்துருப்பான். அவங்ககிட்ட உட்காந்து நீங்க பேசும்போது தான் தாய் தகப்பனுடைய அன்புக்கு அவன் இயங்குவான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். அப்படின்னா கர்த்தர் ஏன் நம்மளை இடிச்சு பிழிகிறாரு சில இடத்துல தெரியுமா? சிலர் இடிச்சு பிழியறதுக்கு காரணம் அதான். அப்பதான் அந்த விளக்கு நல்லா எரியும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் எரியும் தெரியுமா? இயேசு வருகிற வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? இடிச்சு பிழிகிறாரு. அடுத்தபடியாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்ப கர்த்தர் எதுக்கு உங்க விளக்கை எரிய வச்சார் தெரியுமா? உங்களை இவ்வளோ இடிச்சு பிழிஞ்சு, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா 40 வருஷம் இருக்கும் முன்னாடி, நாங்க இருந்த வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது. 35 ரூபா தான் வாடகை, அதுக்கு கரண்ட்டு கிடையாது. அப்போ டெய்லி வந்து என்ன செய்யணும்னா, அப்போல்லாம் விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, மண்ணெண்ணெய் விளக்குன்னு போட்டு திரி போட்டு எரியும் அந்த விளக்கு. அந்த விளக்கை வந்து டெய்லி எண்ணெய் செக் பண்ணணும்.
எண்ணெயை ஊற்றி திரி போடணும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை திரி என்னவாயிரும், கருப்பாக இதாயிரும். அதை எடுத்து போட்டு திருப்பி என்ன செய்யணும், இன்னொரு திரியை போட்டு அதை செய்யணும். அப்புறம் அந்த மேலே கண்ணாடி குடுவை ஒன்று இருக்கும், அதுக்கு பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அந்த கண்ணாடி குடுவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விபூதி போட்டு நல்லா துடைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி துடைப்பாங்க. தொடச்சி இவ்வளவும் பண்ணால் தான் அந்த விளக்கு என்னவாகும், பிரகாசமாகும். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு விளக்கை நாங்கள் எங்கே வைப்போம் தெரியுமா? இங்கே தண்டின் மேல்னு இருக்குது. நம்ம ஊரில் தண்டுலாம் கிடையாது. ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருப்போம். இல்லைன்னா ஒரு ஷெல்ஃப் மேலே வைப்போம், இல்லை ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வைப்போம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ க்ளீன் பண்ணி எதுக்கு வச்சோம் அப்படின்னா, அப்போ விளக்கை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு ஒரு புரோஜனுக்காக தான் இவ்வளவும் செய்யப்படுகிறது, ப்ரிப்பரேஷன். இவ்வளவு தூரம் உங்களை ரெடி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களை சும்மா பொத்தி ஒரு கட்டில் கடியில் வைக்கிறதுக்கு இல்லை, வீட்டுக்குள்ளே மூடி வைக்கிறதுக்கு இல்லை. God wants to use you mightily. உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷனுடைய முடிவு எதுக்கு? சில நேரத்துல எல்லாம் ஒரு சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உண்மை, நான் கேட்டிருக்கிறேன், இப்பவும் கேட்பாங்க. கண்டிப்பா கர்த்தர் பயன்படுத்த போற ஆளெல்லாம் முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஏன் ஆண்டவரை என்னை இப்படி பிடிச்சி கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? இந்த கேள்வியை கேட்காம பின்னாடி ஒருத்தர் நல்லா பயன்படுத்திருக்கவே மாட்டான். அதுக்கு நல்ல சாட்சி தாவீது. ராஜாவாகன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அதுக்கு ராஜாவாக ஆகாமே இருந்திருக்கான்னு நினச்சிருப்பான் அவன். என்னை ஏன் இந்த ராஜான்னு சொல்லிவிட்டீங்க, எனக்கு எதுக்கு இந்த பாடு, ஏன் நான் இதை கிராஸ் பண்றேன், ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னா, கர்த்தர் உன்னை உருட்டி பிரட்டி கொண்டு வந்து எதுக்கு? ஓகே, நல்ல சாட்சிப்பா, நீ நல்லா கஷ்டப்பட்ட, நீ போய் இனி சந்தோஷமாயிரு. இல்லை, உன்னை இவ்வளவு தூரம் நாங்கள் பண்ணது எதுக்கு தெரியுமா? உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவதற்கு, தண்டின் மேல் வைத்து உன் வெளிச்ச தண்டைக்கு அநேகர் ஓடி வருவதற்கு. நிறைய பேர் உன் வெளிச்சத்துல பிழைக்கணும். நான் உன்னை கொளுத்தி ஆண்டவர் எங்க வைக்க போறாரு? மேல வைக்க போறாரு. அதுக்கு தான் இந்த பாடு. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் கர்த்தர் கொண்டு வருவதற்கு உன்னை ஏதோ ஒன்று இடத்துல கொண்டு போய் உயரத்தில் வைக்க போறார். அந்த உயர்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது யாரா இருக்கட்டும், இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு தன்னை தாழ்த்தினாரோ, எவ்வளவு பாடுபட்டாரோ, எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, பிதா என்ன செஞ்சாராம்? அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை உயர்த்தினார். அவ்வளவுதான். இவங்க எல்லாம் இப்போ பாருங்க, அப்போஸ்தலர்கள் படாத பாடே கிடையாது. இன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் இல்லாத ஊரே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகளுடைய உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வரப்போற மகிமை, பின்னாடி வரக்கூடிய கனம், பின்னாடி உங்களை யூஸ் பண்ண போற விஷயம், அதுக்கு தான் கர்த்தர் உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயேசு பாருங்களேன், அந்த கெத்செமனேக்கு போகும்போது இயேசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு நம்மளை என்ன பண்ண போறாங்க. ஆனா ஒண்ணு அவருக்கு தெரியும், இப்ப ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னா அடுத்த சில மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் மோசே. அவன் இப்ப இருக்கிற பாடுகளை பார்த்து இல்ல, நடக்கிற பிரச்சனையை பார்த்தல்ல, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போதில்ல, அதை பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான் அவன். இதுதான் இயேசுவும் செஞ்சாரா? ஒரு வசனம் இருக்கு, அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்னு வசனம் சொல்லுது. இதுக்கப்புறம் வரப்போறது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆண்டவர் உங்களை இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செய்யறார் தெரியுமா? உங்களை மரக்காலின் மேல் ஒரு வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இப்படி இடிச்சு பிழிறாரு, அதுக்காகத்தான் இந்த சூழ்நிலைக்குள்ள நடத்துறாரு. இல்லைன்னா சும்மா நடத்த மாட்டாரு. அவர் யாரை கொண்டு போய் மரக்கால் மேல உட்கார வைக்க போறாரோ அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள், அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். மற்றவங்க இல்லை நான் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், சிலர்லாம் சொல்லுவாங்க அப்படி நான் உண்டு, என் வேலை உண்டு, அப்படியே இருக்கணும், ஆண்டவர் ஏதோ கொடுத்தாரு, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர்கள் பிரஸ்தாபப்படணும், அவங்களை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தணும்னா வேற வழியே இல்லை. அவன் எகிப்திலிருந்து வெளியே வந்தால் தான் முடியும், எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தால் தான் முடியும். அப்பதான் எப்படி பலத்த கரத்துக்குள் விடுதலையாக்கினார்னு தெரியும். வனாந்தரத்துக்குள்ள வந்தாதான் தெரியும் எப்படி மண்ணா வருது, எப்படி கண்மலை தண்ணி வருதுன்னு தெரியும். செங்கடலுக்குள்ள போனாதான் தெரியும், யோர்தானுக்குள்ள போனாதான் தெரியும், அக்கறைக்கு நான் வந்தேன், இந்த ஜனங்கள் பலத்த ஜனங்கள், உங்கள் கர்த்தர் செய்ததை கண்டு நாங்கள் பயந்திருக்கிறோம்னு ராகாப் சொல்லுவா. அவ பயப்படணும்னா இது நடக்கணும்னா நீங்களும் நானும் அதுக்கு நடுவில் கடந்து போகணும்.
அப்போ பின்னாடி நடக்க போற மகிமைக்கு, பெரிய ஆசீர்வாதத்துக்கு, மிகப்பெரியதான கனத்திற்கு கர்த்தர் உன் விளக்கை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்கு தான் நடக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் நடத்துற காரியத்துக்கு பின்னாடி இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சில நேரத்தில் நம்ம உண்மையில தான் கேட்கணும், ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை ஏன் உருட்டுறீங்க, என்னை ஏன் இப்படி பண்றீங்க, இது என்னால் தாங்கக்கூடாததாக இருக்கிறது. சில நேரத்தில் உண்மையில நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவது இல்லை. பரலோகத்துக்கு உங்க மேல என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எவ்வளோ வெயிட்டில் இதை குத்துவ ஜெகன் அப்படின்னாரு. நான் என்ன இப்படி சொன்னேன், இவ்வளோதாங்க மொத்த ஃபோர்ஸ். அவர் சொன்னார், இதை விட இன்னும் 5 மடங்கு ஃபோர்ஸ் உனக்குள்ள இருக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இவ்வளோதான் இருக்கு பாருங்க, இதுக்கு மேலே என்ன 5 மடங்கு இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், சயின்டிஃபிக்கலி சொன்னார், நீ இதை குத்துறிய இந்த ஸ்பீடை விட தும்முற ஸ்பீடு இருக்குல்ல, ஒரு தும்மல் வருது இல்லை, அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் ஸ்பீடு. எவ்வளோ வேகமாக தும்முறோமோ அது நமக்குள்ள இருக்கிற, நம்மளால தானே தும்ம முடியுது அவ்வளோ வேகமாக. அவ்வளோ ஃபோர்ஸ் நமக்குள்ள என்ன இருக்கு. ஆனால் நம்ம தான் நம்மளை என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமா. ஆனால் உள்ளுக்குள்ள நமக்குள்ள அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் பாருங்க, ரன்னிங் ரேஸில் ஓடும் போது நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓடுவீங்க, ஒரு ஸ்பீடில் ஓடுவீங்கல்ல, அதுவே கரடி துரத்துனா எப்படி ஓடுவீங்க, ஒரு நாய் துரத்துது எப்படி ஓடுவீங்க. நீங்கள் இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக வராரு, கூட சொல்கிறாங்க கொஞ்சம் வேகமாக நடங்க, என்னாலலாம் முடியாது சும்மா அப்படிங்கிறீங்க. திடீர்னு 2 நாய் துரத்துது, உங்களால் முடியுமா முடியாதா? அப்போ உங்களுக்குள்ள இருந்துச்சு தானே அந்த ஃபோர்ஸு. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலி உள்ள இருக்கு. அதைத்தான் தேவன் சொல்றாரு, என்னால் முடியாது நீ நினைக்கிற, ஆனால் உன்னால முடியும் என்பது பரலோகத்திற்கு தெரியும். அதனால தான் இதை அனுமதி கொடுத்துருக்குது. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதெல்லாம் என்னன்னா பரலோகத்துக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் பைபிளில் பார்த்ததை சொல்றேன், நான் படித்ததை சொல்றேன், ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துவார், ஆனால் ஒரு நாளும் வனாந்தரத்தில் உன்னை கொன்று போட மாட்டார். நீ வனாந்தரத்தை கண்டிப்பா கிராஸ் பண்ணித்தான் போவோம். வனாந்தரத்தில் சாகிறது மட்டும் கிடையாது. எவன் செத்தான்? கர்த்தரை நம்பாதவன் செத்தான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் சாகவே இல்லை, சாகவும் மாட்டான். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இந்த விளக்கு எனக்காக ஒரு நாள் தண்டின் மேல் எரிய வேண்டி இருக்கிறது, ஒரு நாள் வெளிச்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு நாள் பிரகாசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நான் இப்படி செய்கிறேன், இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஒரு மரக்காலின் மேல் வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் மாற்றுவார். அது ஒரு வீட்டின் மேல வைப்பாரா, மலை மேல் இருக்கிற பட்டணமா வைப்பாரா, இல்ல இன்னும் உயரத்துல கொண்டு போய் சேட்டலைட்டா வைப்பாரான்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் வைப்பார். உங்கள் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனப்படுவார். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். அப்படி மாறுவதற்கு முன்பதாக இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். அதனாலதான் அந்த சூழ்நிலை. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே கண்டிப்பாய் நீர் என் விளக்கை ஒரு நாள் ஏற்றுவீர், என் விளக்கு பிரகாசிக்கும். நான் அணைந்து போகிற விளக்கு அல்ல, பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க, நான் பிரகாசிக்கிறேன். உங்கள் வாயின் அறிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கும் அறிக்கை பண்றதை விட இதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஒரு நாள் எரிவேன், என் விளக்கு எரியும், ஒரு நாளும் என் விளக்கு அணைந்து போகாது. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, தாவீதின் விளக்கை எரிய பண்ணின தேவன், நீ உன் விளக்கையும் உன் குடும்பத்தின் விளக்கையும் கர்த்தர் நிச்சயம் எரிய பண்ணுவார். அது பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்துல அநேக ஜனங்கள் ஓடி வருவார்கள். அது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம். உன்னை தண்டின் மேல் கர்த்தர் வைப்பார், அநேகருக்கு சாட்சியாய் வைப்பார். நீ பட்ட பாடுகளை பட்டணங்கள் தோறும் கர்த்தர் சொல்ல வைப்பார். நீ பட்ட பாடுகளை அநேகருக்கு சொல்ல வைப்பார். நீங்க நினைப்பீங்க, இதுவா? ஆமா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? என்னைக்கோ ஒரு நாள், என் சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்துல, மலைக்கு மேலே ஒரு சின்ன கிராமம், அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வெளிநாட்டில். அங்கே அந்த மிஞ்சி போச்சுன்னா அந்த 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 சிட்டியில் ஒரு 500 பேர் இருப்பாங்க. சின்ன சிட்டி, ஊருக்குள்ளே வரணும், அதுக்கு தனியாக 1/2 மணி நேரம் வரணும். அப்படி ஒரு இடத்துல மூலையில் இருந்த ஒரு ஆள் தான் கர்த்தர் சொன்னார், இதை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன, நான் போனால் என்ன ஆகும், எனக்கு நான் என் குடும்பம் செட்டில் ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், விட்டுட்டு போ அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லுவேன், அன்னைக்கு அங்கேருந்து வந்து 1 வருஷம் ஊழியம் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரையும் காசு கேட்க முடியாது, எதுவுமே கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஆனால் அதை நடத்தின டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு,
வெளியே இருக்கிறவங்க கூட நம்பிடுவான், ஊழியத்துக்கு வந்திருக்கிறோன்னா அப்படியான்னு கேட்பான். கூட இருக்கிறவங்க ஆண்டவர் உங்களை கூப்பிட்டதுன்னா உண்மையா, சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு இப்படிலாம் பேசாதீங்கம்பாங்க. டிப்ரெஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபிசிக்கலி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், படுத்து தூங்குனா கொஞ்சம் எழுந்திரிக்கும் போது என்ன ஆயிரும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆனால் டிப்ரெஷன் வந்துச்சுன்னா தூக்கமும் வராது. அது ஒரு இடத்துக்கு போயிடும். பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்போம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. 2 மணிக்கு எந்திச்சு உட்காந்துருப்போம், 1 மணிக்கு எந்திச்சு உட்காந்துருப்போம், என்ன பண்ண போறோம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு, உன்னை அழைத்தது நான், உன்னை ஒரு நாளும் கை விடவே மாட்டேன். இந்த இடத்துல கொண்டாந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இதுக்கு நான் என்ன பிரயாசப்பட்டேன்? ஒன்றுமே பிரயாசப்படலை, விட்டுட்டு வந்தேன், அவ்வளோதான். அது கூட ஆவியானவருடைய தயவே. ஆவியானவர் விட்டுட்டு வர சொன்னார். அந்த தேவன் உன்னை கொண்டு வந்ததுக்கு, உன்னை நடத்துவதற்கு, உன்னை ஆண்டவர் கொண்டு போகிற பாதைகளுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஆனால் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். உன்னை கர்த்தர் எரிய பண்ணுவார். உன் விளக்கு நிச்சயம் பிரகாசிக்கும். அநேகர் உன் வெளிச்சத்துக்கு அன்னைக்கு ஓடி வருவார்கள். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அன்னைக்கு உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ சொல்ல போற சாட்சி, அவன் சொல்லுவான், இந்த வார்த்தை என் இருதயத்தை மாற்றியது, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. நரகத்துக்கு போகணும்னு நினைச்சு நான் சூசைடுக்கு போகணும்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்க மூலமா என்னை மாத்தினாருமா. அநேகரை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நீ இப்பொழுது பாடுகள் மத்தியிலே கடந்து போகிறாய். அல்லேலூயா.